ஆக மோசமான சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்குது. தாலபான்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த சஹாபியை கூப்பிட்டு ஒரு வேலை ஒண்ணு சொல்லி அனுப்புறாங்க. தாலபா, இந்த வேலையை நீங்க முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்புறாங்க. நாயகம் சொன்ன வேலையை செய்வதற்காக வேண்டி தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புறப்பட்டு போற சமயத்துல ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு போகுது. ஒரு பெண்ணை தாலபா ரலியல்லாஹு அன்ஹு பாத்துறாங்க. பார்த்த உடனேயே மனசுக்குள்ள ஒரு குமுறல் ஏற்படுது, ஒரு சஞ்சலம் ஏற்படுது. நம்ம போறதோ நபி சொன்ன ஒரு வேலைக்காக நம்ம போறோம். இப்படி போற இந்த சூழ்நிலையில அந்நிய பெண்ணை பார்த்துட்டோமே, ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள அந்த பாவத்துடைய ரணம் வேதனை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யறாங்க தெரியுமா, அப்படியே போனவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். மதீனாவை தாண்டி அப்படியே நடந்து காட்டுக்குள்ள பூந்து அப்படியே போயிட்டார். பல கிராமங்களை கடந்து போயிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தாலபா ரலியல்லாஹு அன்ஹு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வருவார் வருவார் வருவார். நாட்கள் நிறைய ஓடிருச்சு. தாலபா திருப்பி வரவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிடுறாங்க, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிடுறாங்க. ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில தினங்களுக்கு முன்னாடி தாலபா அவங்கள்ட்ட நான் ஒரு வேலை சொல்லி அனுப்பியிருந்தேன். வேலையை செய்யறதுக்காக போனவர் மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. அவரை பார்த்து கொஞ்சம் கூட்டுவாங்களே அப்படின்னு என்பதாக சொல்லி இந்த ரெண்டு சஹாபியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நம்ம உள்ளம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு தீமையை செஞ்ச உடனேயே மனசு குமுற ஆரம்பிக்கும், மனசு பராண்ட ஆரம்பிக்கும். பாவம் பண்ணிட்டோம், ஒரு தொழுகையை விட்டுட்டோம் என்பதாக மனசு பராண்ட ஆரம்பிக்கும். இல்ல நம்ம உள்ளம் ஆக மோசமாயிருச்சு, நம்ம கெட்டவன் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் உள்ளத்துல அந்த சஞ்சலம் வரவே வராது. நியாயப்படுத்தும், சரிதான் என்பதான் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த தாலபா ரலியல்லாஹு அன்ஹு தேடி பயணப்பட்டு போறாங்க. மதீனாவையும் தாண்டி வெளியில ஆடு மேய்க்கக்கூடியவங்களை விசாரிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறப்ப ஒருத்தவர் சொல்றார், எங்கள்கிட்ட சில தினங்களுக்கு முன்னாடி நீங்க சொல்றது மாதிரியா நபர் ஒருத்தர் வந்தார். அவர் அந்த மலையில இருக்கிறாரு. சூரியன் மறைஞ்ச பிறகு மலையை விட்டு இறங்கி வருவார். நாங்க அவர் மேல பரிதாபம் காட்டி அவருக்கு 1 மீட்டர் பால் கொடுப்போம், 1 டம்ளர் பால் கொடுப்போம். அவர் அந்த பாலை குடிச்சிட்டு மறுபடியும் மேல மலையில ஏறி உட்கார்ந்துப்பார். அவர் இறங்குற சமயத்திலும் சரி, ஏற சமயத்திலும் சரி, அல்லது நாங்கள் அந்த மலைக்கு பக்கத்துல போனாலும் சரி, அழுகிற சப்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் என்பதாக அந்த நபர் சொல்றார். உடனே என்ன செய்யறாங்க, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு இடத்த ஒளிஞ்சுக்கிட்டு, அதே சூரியன் மறையிற நேரம் வருது. தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மலையில இருந்து இறங்கி வராங்க. வந்தோட 2 பேரும் போய் தாலபாவை புடிச்சிட்டு, ஏன் தாலபா நாயகம் சொன்ன வேலையை செய்யலையா, நாயகத்தை பார்க்க உங்களுக்கு தோணலையா, ஏன் வரல நீ கேட்கிற சமயத்துல தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. நிக்க கூட சக்தி உடம்புல இல்ல. 2 பேரும் தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தூக்கிக்கிட்டு நேரா நாயகத்திட்ட வருவாங்க. வந்தவர் ஆக முடியாம இருப்பார், படுக்க வைக்கப்பட்டிருக்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலையை தூக்கி நாயகத்துடைய மடியில வச்சுப்பாங்க. இப்போ தாலபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, நாயகமே நானும் ஒரு பாவி, என்னங்க பாவம் செஞ்சுட்டாங்க, நம்ம அந்நிய பெண்ண தெரியாமல் பார்த்தது உள்ளத்த அந்த பாவம்னு அவங்களுக்கு நிகழ்ச்சி போனது. அதான் முக்கியமான விஷயம். பாவம் பண்ணிட்டோம், பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் மன்னிப்பானா, இது நபி சொன்ன வேலையை செய்யறப்ப இந்த பாவத்தை செஞ்சுட்டோமே, சஞ்சலம். இன்னைக்கு இதுவெல்லாம் இல்லாம போச்சு பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியும் உலகத்துல ஒரு உண்மை ஆக தெளிவான வெட்ட வெளிச்சமான காரியம், எல்லாருக்கும் ஊர்ஜிதமான காரியம். நம்ம ஒரு காலத்துக்கு முன்ன உலகத்துல இல்லாம இருந்தோம். நம்ம இருக்கிறதும் ஆக ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் உலகத்துல இருக்கப்போ, அதுக்கு பிறகு நமக்கு தெளிவா தெரியும். இன்னைக்கு ஒருத்தவர் பிறந்திருக்காரு அப்படின்னா ஆக உச்சபட்சம் 100 வயசு வரை இருப்பார். 100 வயசுக்கு பிறகு அவரை கண்டிப்பா நான் உலகத்துல இருக்க மாட்டேன். அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி உலகத்துல இல்ல, ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும் தான் உலகத்துல இருக்க போறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம இறந்த பிறகும் இந்த உலகம் பல 100 வருடங்கள் பயணிக்க போகுதுன்னு. அப்ப சுருக்கமா சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உலகத்தை விட்டு நம்ம போயிருவேன். எங்க போவோம்? அல்லாஹ்ட்ட தானே போக போறோம். அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குகளுக்கு பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? இது போன்ற உணர்வுகள் தாலபா ரலியல்லாஹு உள்ளத்தை கொடைய ஆரம்பிக்கும். பாவம் பண்ணிட்டோம், அதனால ஓடி போனவர்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வச்சிருக்கிறப்ப தாலபா கேட்பாங்க, நாயகமே நானும் மிகப்பெரிய பாவி, இந்த பாவியோட தலையை கொண்டு போய் உங்க பொன்னான மடியில வச்சிருக்கீங்களே என்பதாக தாலபா கேட்பார். விளங்குதுங்களா? அதே நேரத்துல நாயகத்துடைய தலையில மடி வச்ச வண்ணத்திலேயே ஒரு உயிர் ரூஹு கைப்பற்றப்படும். அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களேவும் தாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குளிப்பாட்டி ஜனாதா கொண்டு செல்ல சமயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரும் கூட்டத்துக்குள் நடந்து எப்படி நடக்க முடியும்? ரொம்ப பொறுமையா மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு நடக்குமா இல்லையா? அதை போல் நடந்து போவாங்களாம். இப்ப கூட்டங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக சொற்பமான சஹாபாக்கள் ஜனாசாவின் பின்னாடி போவாங்க. அப்போ இந்த சமயத்துல உமர் ரலியல்லாஹு அவங்க நாயகத்தை பார்த்து கேட்பாங்க, நாயகமே கூட்டம் கம்மியா தானே இருக்கு, நீங்க எவ்வளவு பொறுமையா நடந்து வரீங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமரே உங்களுக்கு தெரியாது, தாலபா ரலியல்லாஹு ஜனாசாவுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கான மலக்குமார் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சிபத் தன்மை அப்படி பாவத்தை உணர்ந்தாங்க பாத்தீங்கன்னா, பாவம் பண்ணிட்டவங்கள சிந்தனை வந்துச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு கொடுத்த சிறப்பு இப்படி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவோம். நமக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னு சொன்னா, முதல்ல பாவத்தை நம்ம செய்யற பாவம்னு விளங்கணும். இன்னைக்கு பாவத்தை கூட நன்மையாக மாத்த பார்க்கிறோம், நன்மையாக யோசிக்க பார்க்கிறோம், இப்படி செய்யலாமே கொஞ்சம் நல்லா இருக்குமே என்பதா யோசிக்க பார்க்கிறோம். ஆனா அன்னைக்கு வாழ்ந்தவங்க பாவத்தை பாவமா பார்த்தாங்க. 1000 கோடியை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஹராமா இருந்தா தொட மாட்டாங்க. அடுத்தவங்க காசா இருந்தா அறவே பக்கம் போக மாட்டேன், ஏன்னா அல்லாஹ் பிடிச்சிருவான், அல்லாஹ் தண்டிச்சிருவான். அந்த சிந்தனை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த சிந்தனை நமக்கும் இன்னைக்கு வேண்டும். நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம். அந்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லி கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. சரி, இப்படியாக ஒருத்தர் கையேந்துறாரு, அல்லாஹ்ட்ட ஒப்புவிக்கிறாரு, கண்ணீரும் வடிக்கிறாரு. இவருக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் தெரியுமா? நம்மளாம் கண்டிப்பா மௌத்தா போவோமா இல்லையா? மௌத்தா போன பிறகு அல்லாஹ்ட்ட கேள்வி கணக்கு மஹ்ஷர் நிப்பாட்டப்படுவோமா இல்லையா? அப்படி நிப்பாட்டப்படுற சமயத்துல நம்முடைய உதடுகளுக்கு வாய்களுக்கு பூட்டிடப்பட்டு வாய் பேசாது, வாயால ஒரு வார்த்தை கூட பேசாது. வாய் பேசாததுனால எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்சிருமா. அது எப்படிங்க எல்லா உறுப்புகளும் பேசும் அப்படின்னா, நம்ம எல்லாம் என்னங்க அல்லாஹ்ட்ட பெட்டிஷன் போட்டு டீடு போட்டாம எல்லாம் பிறந்தோம். அல்லாஹ் இந்த வாப்பா உமாவுக்கு இந்த வருஷத்துல இந்த ஊர்ல பிள்ளையா பிறக்கணும்னு கேட்டோமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பேரண்ட் நம்மளே சூஸ் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் நல்லா கொடுத்திருந்தா அந்த ஊர்ல யார் ஆகப்பெரிய வசதியான ஆளோ அவங்களுக்கு பிள்ளையா கேட்டிருப்போமா இல்லையா? நம்மளுக்கு இந்த ஸ்கின் டோன்ல பிறக்கணும் அல்லாட்ட கேட்டோமா? இந்த உடல் அமைப்புல பிறக்கணும் நம்ம அல்லாட்ட கேட்டோமா? கேட்காமலே அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருக்கானா இல்ல? சரியான முறையில் கண்ணை காத மூக்க கை கால நினைச்சிருந்தா ஏதாவது ஒண்ணு மாத்த முடியுமா? முடியாது. யோசிச்சு பாரு, மாத்த முடியுமா? முடியாதா? அல்லாஹ் மறந்துகிட்டு வாழ்கிறோமே. எல்லாத்தையும் சரியா கொடுத்த இறைவனால் அவன் சரியாக கொடுத்த பொருட்களை சரியில்லாம ஆக்க முடியுமா? முடியாதாங்க. ஏதாவது 1-2 பிரச்சனை ஏற்படுத்த முடியும், கண்டிப்பாக முடியும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு, ரப்பே நீ மன்னிச்சிரு, பிடிச்சிடாத, நீ பிடிச்சினா எனக்கு உதவி செய்யக்கூடிய யாருமே இல்ல. முன்னாடி சொன்னது போல எத்தனை சஹாபாக்கள் எப்படி எல்லாம் அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்டிருக்கா. நீ மன்னிக்காட்டி யாரையும் மன்னிக்க முடியும், இது மன்னிச்சு ஆகணும். இப்போ நாமும் கேட்கணும். இப்ப அந்த மஹ்ஷர்ல எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்க்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கும். நம்ம கையை கொண்டு எவ்வளவு பாவங்கள் செஞ்சோமோ அந்த அத்துணை பாவங்களை ஒண்ணு விடாம கை அல்லாஹ்க்கு முன்னாடி பேசும், தோல் பேசும். காலை கொண்டு நம்ம எவ்வளவு பாவங்கள் உலகத்துல செஞ்சோமோ அம்புட்டு பாவத்தையும் இந்த கால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி, யா அல்லாஹ் இந்த டேட்ல இந்த நேரத்துல இந்த இடத்துல இருந்துகிட்டு இந்த பாவம் செஞ்ச எல்லாம் சொல்லும். எல்லா உறுப்பும் அந்த நபருக்கு எதிராக அவன் செஞ்ச பாவங்கள்ல அத்தாட்சியோடு எவிடன்ஸோடு அல்லாஹ்ட்ட சொல்லி முடிச்ச பிறகு எனக்கு தெரியுங்களா, அவன் மட்டும் அல்லாஹ்ட்ட கண்ணீர் வெடிச்சு அழுது தௌபா செஞ்சிருந்தால் அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். எந்த பாக்கியம் அப்படின்னா, கண்ணு அல்லாஹ்ட்ட கேட்குமா, ரப்பே எல்லா உறுப்புகளும் உன்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு நீ கொடுத்த, அந்த உறுப்புகளும் இந்த நபர் செஞ்ச எல்லா பாவத்தையும் உன்கிட்ட சொல்லிச்சு, கண்ணான எனக்கும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்பதா கண்ணு அல்லாஹ்ட்ட கேட்குமா. அல்லாஹ் அதற்கும் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுப்பான். அப்ப அந்த கண்ணுடைய இணை அல்லாஹ்ட்ட பேசுமா, ரப்பே ஒரு நாள் ஒரு மகரிபுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது பராத்துடைய நேரமாக இருக்கலாம், ரமலானுடைய காலமாக இருக்கலாம். அந்த நாள்ல இந்த அடியானுக்கு உன்ன நடப்பு வந்துச்சு,
நீ எங்க அவனை தண்டிச்சிருவியோங்கிற பயம் அவனுக்கு வந்துச்சு. இவ்வளவு பாவம் செய்யறோமா இங்க அச்சம் உள்ளத்துல ஏற்பட்டுச்சு. நேரா வந்து உட்கார்ந்தான், கையேந்து கண்ணீர் வடிச்சு ஒன்று அழுதான், மண்டோட பாவம் மன்னிப்பு தேடுறான். அப்போ அவன் கையேந்து கண்ணீர் வடிச்ச சமயத்துல இவன் கண்ணில இருந்து தண்ணீர் துளிகள் வலிஞ்சது. இமையான என் மீது அதற்கு பட்டு, என் மீது அந்த கண்ணீர் துளிகள் பட்டது, அதற்கு நான் தான் ரப்பே சாட்சி என்பதாக கண்ணுடைய இமை மாத்திரம் இவனுக்கு சாதகமாக பேசுமா. எப்பொழுது இவன் அல்லாஹ்விட்ட பாவம் மன்னிப்பு தேடி இருந்தால் மாத்திரம், கண்ணீர் வடிச்சு தனக்கு மகுஃபிரத்தை கேட்டிருந்தால் மாத்திரம் இந்த பாக்கியம் கிடைக்கும். உடனே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அந்த இமையுடைய சாட்சியை பெரிதாக எடுத்துக்கொண்டு இந்த நபருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவன் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்கிறது அது. அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வேணாமா? நமக்கு நல்லா தெரியும் அவன் மிகப்பெரிய பாவின்ட்டு. பாவின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடாம, கையேந்தாம, கண்ணீர் வடிக்காம இருந்துட்டா அதை விட துர்பாக்கியமான நிலை ஏதாவது ஒண்ணு இருக்க முடியுமா உலகத்துல? அப்போ அந்த பாக்கியத்திற்கு உரித்தான நாளாக இந்த நாள் நம்ம கழிக்கும். நிறைய கண்ணீர் வடிச்சு தனிப்பட்ட முறையில ரப்பே மன்னிச்சிரு, ரப்பே மன்னிச்சிரு, தெரியாம பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் இப்படி கேட்கணுமா? அடம் பிடிச்சு கேட்கிறப்ப நீ மன்னிச்சே ஆகணும். நீ மன்னிக்காட்டி யாரும் மன்னிச்சிரு என்பதாக அல்லாஹ் உரிமையாக கேட்பதற்கு உரித்தான நாளாக இன்றைய நாள் இருக்கு.